கிருபாதிபதியே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்மா, ஸ்தோத்தரிக்கிறோம்மா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே உலாவுகிற பரிசுத்தாவியானவரே, உம்மை நாங்கள் இந்த மாலை வேளையிலே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்மா. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Father. We thank you, Master. You are the Prince of Peace. You are the Lord of Lords. You are the King of Kings. Niraja, Niraja. Hallelujah, Hallelujah. நீ மகத்துவர் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 Hallelujah. Sotram, 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 sotram. Thank you, Jesus. Thank you, God. Sotram. Yeshua, sotram. Thank you, God. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Nandiyappa, Nandiyappa, Nandiyappa. மீண்டுமாக இந்த 4ஆம் நாள் முழங்கால்கள் முடங்கட்டும் ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை நான் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி நம்மை முழுமையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்முடையவன், ஆண்டவரே நான் உம்முடையவள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? Lord, I belongs to you. நான் உம்முடையவன் ஆண்டவரே, நான் உமக்குரியவன். நீங்க விரும்புகிறதை என் மூலமா செய்யலாம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? நீங்க என்னென்ன என்ன என் மூலமா செய்ய விரும்புகிறீங்களோ அது எல்லாவற்றையும் நீங்க செய்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம விழுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? Yes, Father, we submit ourselves in your mighty hands, O Father. நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மாலை வேளையில இந்த முழங்கால்கள் முடங்கட்டும் என்று ஜெபத்துக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வேலையை செய்யும்படியாய் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கையை உயர்த்துகிறாமே சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார் என்று உணர்ந்த
இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய் என்று உணர்ந்து, இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரோடு வந்திருக்கிறார் தேவ சனமே. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இணைந்து இயேசு அழைக்கிறார், அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு சோர்வடையும் நேரத்தில், சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார். சொல்லுமா, சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார், அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். தேவ சனமே, அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. வியாதியோடு வந்திருக்கிறவங்க சொல்லுங்க, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. நீ யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையால் அன்பை அளித்திடவே. நீ யாராயிருந்தாலும் சரிதான், வேதங்கள் இன்றியே கிருபையால் அன்பை அளித்திடவே. இயேசு இயேசு அழைக்கிறார், அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். மறுபடியுமாக சொல்லுங்க, அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவ சனமே, உங்களை மறுபடியுமாய் அவர் தம்மடையில அழைக்கிறார்.
அழைப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவருடைய சமூகத்துல நீங்க வருவீங்க என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. ஓ எந்த சூழ்நிலையில் நீங்க வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் இந்த மாலை வேளையிலே மாற்றுவதற்கு ஆயத்தமாய் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். யாரெல்லாம் தேவனை நம்பி இந்த மாலை நேரத்தில் இந்த முழங்கால்கள் முடக்கட்டு ஜெபத்துக்கு வந்து தேவ சமூகத்துல முழங்கால் படி நின்றுக்கிறீங்களோ அவங்கள பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் சொல்லல, உங்களை படைத்த தேவ ஆவியானவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. வாக்கு கொடுத்த தேவனுக்கு கொடுப்பதாக உங்களுக்கு அர்ப்பணிப்பீங்க என்று சொன்னார் இந்த மாலைகளில் எல்லாமே. அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். நடந்ததை நினைச்சு நீ காண்பாய். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. அல்லேலூயா. நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்ய போகிறார், புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். என் கர்த்தர் புதியன செய்திடுவார். இந்த வருஷத்துல நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாண்டிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாண்டிடும் பலனை பலன் தருவார். நீங்கள் அதிலிருந்து தப்பி செல்லும்படியான வழியை தருவார். ஓ, நான் தப்பி செல்ல வழி செய். எல்லாரும் எழுதியது மேல கை வச்சு சொல்லுங்க. தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் அல்லேலூயா மாய்
அதை தாங்கிட வரது எனக்கு தந்திருக்கிறார். செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார். ஆகவே கலங்கிட மாட்டேன், கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிடம் உங்களை அழைத்தவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். சொல்லுங்க, என் இயேசு என்னை கைவிட மாட்டார், கைவிட. ஹல்லேலூயா, என் இயேசு கைவிட ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை நினைத்து நீ கலங்காதே. கடந்ததை மறந்து விடு. சிஸ்டர் பிரதர், நீங்க சொல்லுங்க, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன். கர்த்தர் புதியன செய்திடுவார், அதை இன்றே நான் காண்பேன். அறிக்கையில் சொல்லுங்க, அதை இன்றே நான் காண்பேன். இந்த வருஷத்திலேயே கர்த்தர் நீங்கள் காணும்படியான வழிவாசல்கள் உங்களுக்கு திறந்து தருவார். இன்றே நான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் காண்பேன். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு என்னை கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட. சொல்லிக்கொண்டே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட. எல்லாரும் அறிக்கையிட்டு சொல்லுங்க, என் இயேசு. சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுங்க, எல்லாரும் இணைந்து என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி, என் இயேசு என்ன ஒரு நாள் கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்கள் எவ்வளவு நல்லா இருக்கோ உங்களுக்கு, அவ்வளவு கரத்தில் சமூகத்தில் கரங்களை தட்டி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த 2026ஆம் ஆண்டுல என் தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மாலை நேரத்தில் சொல்ல முடியும், நான் வாழ்வது என் இயேசுவுக்காக. ஆமென். இந்த வருஷத்துல எப்படியாவது நம்ம கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி இந்த ஆண்டை முழங்கால நின்று தோங்குறோம் இல்ல, எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காக. சொல்ல போற எல்லாரும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை அப்படியே அர்ப்பணிக்க போறோம். இந்த 2026ஆம் வருஷம் நான் எனக்காக வாழ போறது இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த 2026ஆம் வருஷம் நான் எனக்காக வாழ போறது இல்லை. எல்லாரும் சொல்லும்படி அன்பாய் கேட்கிறேன். 2026ஆம் வருஷம் நான் எனக்காக வாழ போகிறது இல்லை. இந்த 2026ல I am not going to live for myself, I am going to live for my Lord. நான் என் தேவனுக்காகவே ஜீவிக்க போகிறேன். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்ல முடியும், நான் என் தேவனுக்காகவே இந்த வருஷம் ஜீவிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன செஞ்சாலும் அதுல என் தேவ ராஜ்யத்தினுடைய மகிமை
மடங்கியிருக்கோம். நான் அவருக்காகவே வாழ போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுமா, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைக்கவில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைக்கவில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, சொல்லுங்க, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். மறுபடியும் சொல்லுமா, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவன் பொருட்டாக நினைக்கவில்லையே. உமக்காக சகித்துக் கொள்வேனே. அறிக்கையிட போறீங்க, ஜீவனையும் பொருட்டாக நினைக்கவில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, சொல்லுங்க, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வது. அப்படிதான் என்னுடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க, நான் வாழ்வது உமக்காக, உமது செய்வதற்காக. உடைந்து போன எங்கள் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எங்கள் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாலானவைகளை சீர்படுத்துகிறீர். 2026 பாலானவைகளை சீர்படுத்துகிறீர். என்னுடைய வாழ்க்கையில பயிர் நிலமா, எல்லாம் சொல்லுங்க, பயிர் நிலமாய் என்னை மாற்றுகிறீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றுகிறீர். உடைந்து போன எங்கள் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போய் கிடக்கிற எங்கள் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து ஐயா கட்டுவித்தீரே. பாலானவைகளை சீர்படுத்துகிறீர், பாலானவைகளை சீர்படுத்துகிறீர். பயிரிலமாக என்று மாற்றுகிறேன். ஓ, பயிரிலமாக மாற்றுகிறீர், பயிரிலமாய் என்னை நான் வாழ்வது உமக்காக. சொல்லுவேன், நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வது. நான் வாழ்வது உமக்காக. ஆண்டவரை நோக்கி கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வருஷம் உமக்காக, உங்க ஊழியத்திற்காக தான் நான் வாழ போறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. கையை வானத்தை நோக்கி உயர்த்தி, யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியம் நிறைவேற்றிட. எனக்காக நீங்க கொடுத்த ஊழியத்தை இந்த 2024 எப்படியாவது நான் நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க கேளுங்க ஏசப்பாட்ட, எப்படியாவது என் மேல வச்ச அபிஷேகத்தை, எப்படியாவது என் மேல வைத்த வாக்குத்தத்தத்தை, எனக்கு ஆண்டவர் கொண்ட தீர்க்க தரிசனத்தை இந்த ஆண்டுல என் தேவனாய கர்த்தர் நீங்க நிறைவேற்றி தரணும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிச்சு கேளுங்களேன்.
தள்ளின என்னை. அநேகர் தள்ளினாங்கப்பா. 2025 நிறைய பேர் ஒதுக்கி தள்ளினாங்க. ஆனா நீங்க என்னை தள்ளலையே ஆண்டவரே. சொல்லுங்க, ஓ என்னை பயிரிடமாய் மாற்றுங்க. அநேகர் என்னை ஆகாதவன் தள்ளின போதிலும் நீங்க என்னை அப்படி பார்க்கலையே. யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. யாவையும் சகித்துக் கொள்வேன். அறிக்கையில தேவ சமூகத்தில் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீங்க தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் ஆசையுடன் தினம் ஓடு. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன். 2 கை உயர்த்தி சொல்லுங்க. பொருட்டாக நினைப்பதில்லை. 2 கையும் வானத்தை நோக்கி உயர்த்தி உமக்காக எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொள்வேன் ஆண்டவரே. ஆமென். ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. நீங்க சொல்லுங்க ஏசப்பா, பாருங்க, என் உயிரை எடுத்துக்கீங்கப்பா. உமக்காக நான் இருப்பேன், உமக்காக நான் வேலை செய்வேன், உங்க ஊழியத்தை நான் செய்வேன், உமக்காக நான் ஓடுவேன், உமக்காக தியாகம் செய்வேன், உங்களுடைய பாதங்களிலே அமர்ந்திருப்பேன், உமக்காக நான் என்ன வேணுமோ செய்வேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் செய்வதற்காக நான் வாழ்கிறேன். உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்கிறேன். உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக கடைசியா நான் வாழ்கிறேன். உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Thank you Jesus. 37வது அதிகாரம். ஆமென். அந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல 37வது அதிகாரம். எல்லாரும் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. இங்க ஒரு அழகான ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க. இந்த தாய் தகப்பனுக்கு 12 பிள்ளைங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அனலோடும் தனலோடும் தேவ சமூகத்துல காத்திருக்க போறோம். ஆமென். இங்க ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனாருக்கு 12 பிள்ளைங்க. ஆமென். நம்ம எல்லாம் என்ன முடிச்சு புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம்? கிறிஸ்மஸ் முடிச்சு புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எதை முடிச்சு புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம்? கிறிஸ்மஸ் முடிச்சு புதிய வருஷத்துல வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸுக்கு எத்தனை பேர் புதிய துணி வாங்கி போட்டீங்க? கையை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நான் நம்புகிறேன் இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு புதிய துணியை போட்டு அந்த நாளை கொண்டாடி இருப்போம். ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரத்துல 3வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமா வாசிக்கும்படி என்பதை கேட்கிறேன். ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல 3வது வசனம்.
இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல கிறிஸ்துமஸை கொண்டாடி இருக்காங்கன்னு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியா? ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல கிறிஸ்துமஸை கொண்டாடி இருக்காங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஆமென். ஆனா ஏதோ ஒரு கொண்டாட்டத்தை அங்க கொண்டாடி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் அப்படிதான் அந்த வசனத்தை தியானிச்சேன். கர்த்தர் அப்படிதான் என்னோடு கூட இடைப்பட்டார். அங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய இளைய குமாரனுக்கு, செல்ல பிள்ளைக்கு, அந்த வீட்டுல இருந்த கடைசி பிள்ளையை நேசிச்சதுனால ஒரு அழகான வஸ்திரத்தை வாங்கி கொடுத்தாங்களா? ஹல்லேலூயா. அது என்னன்னு போட்டிருக்காங்க? பல வர்ணமான அங்கி. என்ன வாங்கி கொடுத்திருக்கிறாங்க? ஒரு அழகான வஸ்திரத்தை வாங்கி அந்த இளைய குமாரனுக்கு தகப்பன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் அவருடைய வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் நடந்திருக்கணும், அல்லது ஒரு பண்டிகை அந்த இடத்துல நடந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எப்ப புதிய துணியை போடுவோம்? ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிப்போம்? நம்மளை புதுப்பித்துக் கொள்வோம், அழகான ட்ரெஸ் போடுவோம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு விழா காலமாக இந்த இடம் இருந்திருக்க கூடும். ஏன் என்று சொன்னா, அந்த வசனம் முடிஞ்சு நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னா, இங்கே அந்த குடும்பத்தார் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தார் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. அந்த ஒன்னா இருக்கக்கூடிய நேரத்துல 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க, எல்லாம் கவனிக்கணும் என்னோடு கூட. யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறான். அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. யோசேப்பு என்ன பண்ணா? ஒரு ட்ரீம் பார்க்கறாங்க, ஒரு கனவு பார்க்கறான். பார்த்த கனவை தன்னுடைய சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னா அந்த இடத்துல அந்த குடும்பத்தார் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் அவருடைய தாய், அவருடைய தகப்பன், அவன் கூட பிறந்ததான 11 சகோதரர்களும் அங்க இருந்திருக்க கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழுற பட்டணம் சென்னை பட்டணம். நம்ம வாழுற பட்டணம் என்ன பட்டணம்? சென்னை பட்டணம். ஏதோ ஒரு பண்டிகை வந்துச்சுன்னு வைங்களேன், கிறிஸ்துமஸா இருக்கலாம், அல்லது பொங்கலா இருக்கலாம், தீபாவளியா இருக்கலாம். ஏதாவது ஒரு பண்டிகை காலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஊருக்கு போற திசையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா வண்டியா போய்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. என்ன போயிட்டு இருக்கோம்? ஃபுல்லா வெஹிக்கிள்ஸ் இந்த ரோட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய்கொண்டே இருக்கும். சென்னையில இருக்கிற எல்லாரும் எங்க போவாங்க சொல்லுங்க? தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போய்கொண்டே இருப்பாங்க. எங்க போயிடுவாங்க? தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பண்டிகையை கொண்டாடும்படியாய் போய்விடுவார்கள். ஹல்லேலூயா. 37வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்பீங்கன்னு சொன்னா, இந்த குடும்பத்தினுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா, வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க ஆடு மேய்க்கிறவர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவங்க வீட்டுல இருந்தால் ஆடை மேய்க்க முடியாது. ஆமென். 11 பேர் ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆடு இருந்திருக்கணும்னு யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த 11 மனுஷங்களும் ஆடு மேய்க்கிற ஆடை வீட்டு பக்கத்துல கண்டிப்பா மேய்க்க இடம் பார்த்தாது. நீங்க தொடர்ந்து வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, வீட்டுல இருந்து வெகு தூரத்துல போய் இந்த 11 பேரும் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் நம்புகிறேன் லீவுக்கு எல்லாரும் எங்க வந்திருக்கிறாங்க? அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாம் எங்க வந்திருக்கிறாங்க? லீவான நேரத்துல நான் என் குடும்பத்தாரோட கூட இந்த பண்டிகையை கொண்டாடணும், நான் என் குடும்பத்தோடு கூட இருக்கணும்னு சொல்லி இந்த 11 சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க. 2வது இன்னொரு வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. வணங்கினது என்றால் அப்போ இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்ன போது, அப்ப அங்க யாரெல்லாம் இருந்திருக்கிறா? அவருடைய அப்பா இருந்திருக்கிறாங்க, அவருடைய அம்மா இருந்திருக்கிறாங்க, 11 சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தனக்கு கொடுத்த தரிசனத்தை தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட சகோதரர்கள் கூட இவன் பகிர்ந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டுல கூட ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். நான் நம்புகிறேன் எல்லாருடைய ஆண்டவர் பேசியிருப்பார் என்று சொல்லி. அதே போல இந்த மனுஷனோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். யோசேப்போடு யார் பேசியிருக்கிறார்? ஆண்டவராகிய தேவன் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு? உன்னை நான் உயர்த்த போறேன்பா,
உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தருடைய வாழ்க்கையில தர போகிறார். கையை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவீங்களா? அல்லேலூயா. முடிஞ்சவங்க கரங்களை நல்லா தட்டி இந்த 2026ஆம் ஆண்டு நீங்க செய்கிற வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தர போகிறார். நீங்க கையில் செய்கிற வேலையில கர்த்தருடைய உயர்த்த போகிறார். உங்களை நேர்மையா உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி வாக்கு கொடுக்கிறார் அந்த யோசேப்புக்கு. அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்த உடனே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னா உடனே அது நிறைவேறணும். அல்லேலூயா. அப்படிதான் நீங்களும் நானும் நினைக்கிறோம். ஆனா இங்க வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னா 10வது வசனம் 11வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிங்கம்மா. 37வது அதிகாரத்துல 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உங்க தரிசனத்தை நீங்க வெளியே சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்கே ஒரு பொறாமை உண்டாகிறது. அல்லேலூயா. அவருடைய சகோதரர்கள் சந்தோஷப்பட வேண்டிய சகோதரர்கள் என்ன பண்றாங்க? பொறாமை கொள்கிறார்கள். அல்லேலூயா. என்ன பண்றாங்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே, தரிசனத்தை கொடுத்த உடனே, வார்த்தையை கொடுத்த உடனே அது என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நினைப்பீர்கள். ஆனா அதற்கு நேர் எதிர்மாறாக இங்க என்ன வருதுன்னு சொன்னா பொறாமை வருகிறது. அல்லேலூயா. பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை ஒரு நாள் விரும்ப மாட்டான். அல்லேலூயா. இவன் சொன்னதை இப்ப பிசாசும் கேட்டுட்டான். யார் கேட்டுட்டா? பிசாசுக்கு நல்லா கேட்டுடுச்சு. இப்ப அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா ஜனங்களுடைய இருதயத்துல பொறாமையை விதைத்து, கோபத்தை விதைத்து, ஜனங்களுடைய இருதயத்துல அவனுடைய குணாதிசயங்களை விதைத்து இப்ப யோசேப்பு மேல எல்லாருக்கும் கோபம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று நன்றா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. என்னுடைய தலைப்பு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுங்க. பக்கத்துல சொல்லுங்க. எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுங்கள். பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர். அல்லது நீங்க உங்க இருதயத்தின் மேல கை வச்சு நீங்க உங்களே பார்த்து நீங்க சொல்லுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை நிச்சயமாகவே உயர்த்த போறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதற்கு முன்பதாக வருகிற எல்லா சவால்களையும் தாங்கிக் கொள்ளுங்க பிரதர் சிஸ்டர். அதற்கு முன்பதாக வருகிற எல்லா பிரச்சனையும் நீங்க தாங்கிக் கொள்ளணும். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்துச்சு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அவனுடைய வாழ்க்கையில சொந்த குடும்பத்துல இருந்த சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூறியிருப்பாரு என்று சொன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். என்ன தெரியுமா? தாங்கி கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த 4ஆம் நாள் முழங்கால்கள் முடங்கட்டும் என்கிற ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே கேட்பீங்களா? எல்லா கண்களை மூடி ஒரு விஷயம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரிதான், ஏதோ என்னுடைய வாழ்க்கையில நடந்தாலும் சரிதான், எல்லாவற்றையும் தாங்கி கொள்ள உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா எல்லாவற்றையும் தாங்கி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவரை கேளுங்க. அல்லேலூயா. சகிப்பு தன்மையை கத்திரத்துல கேளுங்க. எல்லா வாய்களை திறந்து இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரையிலும் அதை நான் சகித்துக் கொள்கிறவனாக இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை சகித்துக் கொள்கிறவர்களாய் நம்ம மாறும்போது அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. 2வது 37வது அதிகாரத்துல 24வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்களேன். 27வது அதிகாரம் 34வது வசனம். 24வது வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி படிச்சோம். 2வது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பதிலாக அவனை தூக்கி குழியில போடுறாங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை மறந்துடாதீங்க. இன்றைக்கு முழுக்க இந்த 4வது நாளுடைய இந்த தலைப்பை நீங்க மறந்து விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாங்க, அதை அவர் நிறைவேற்றுவார். ஆனா நான் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமை என்று சொல்வதை விட தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை தாங்க. சொல்லுங்க. தாங்கிக் கொள்ளக்கூடிய. அல்லேலூயா. என் அண்ணன் எனக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க. எங்க தகப்பன் எனக்கு விரோதமா என்ன
செய்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயத்தை தாருங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. சொந்த சகோதரர்கள் அவனை பிடித்து குழியிலே தூக்கி போடுறாங்க. அல்லேலூயா. 37வது அதிகாரத்துல 28வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். கடந்து போகிற போது யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். முதலாவது சகோதரர்கள் குடும்பத்தில் அவன் மேல பொறாமை கொண்டார்கள். அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பள்ளத்துல தூக்கி போட்டாங்க. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாங்க. இப்ப பணத்துக்காக அவனை விற்று போட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. 39வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்க. அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு முன்பதாக அவன் சென்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அவனுக்கு சோதனை தான். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறான். அல்லேலூயா. வாசிங்க. 39வது அதிகாரம் 20வது வசனம். அல்லேலூயா. எங்க தூக்கி போட்டுட்டாங்க? இப்போ சொல்லுங்க, எங்க தூக்கி போட்டுட்டாங்க? நன்மை செய்தவனாய் சுற்றி திரிந்த ஒருவனை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட ஒருவனை, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒருவனை, சொப்பனம் கண்ட ஒருவனை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக, உயர்த்துவதற்கு பதிலாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குடும்பத்தார் உங்களுக்கு எதிராய் வரலாம். ஒருவேளை நீங்க வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு இருக்கிற எஜமான் உங்களுக்கு எதிராய் வரலாம். அதுதாங்க நடந்துச்சு யோசேப்புடைய வாழ்க்கையில. அவன் எங்க வேலை செஞ்சானோ அவனுடைய எஜமானனை அவன் மேல குற்றம் சாட்டி அவனை தூக்கி எங்க போடுறாங்க? சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தெரியுமா? என்ன நடந்தாலும் சரிதான், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வரையிலும் நான் எது நடந்தாலும் அதை சகித்துக் கொண்டே இருப்பேன். கையை மையப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன், சகித்துக் கொண்டிருப்பேன். அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க, சகித்துக் கொண்டிருப்பேன். ஆமென். அடுத்தது 40:14 வாசிக்குமா? 40வது அதிகாரம் 14வது வசனம். அல்லேலூயா. 40வது அதிகாரத்துல நீங்க 6வது வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா, சிறைச்சாலைக்குள்ள போயிருந்தோம் அங்கேயும் அவன் என்னதான் செய்யறான் தெரியுமா? நன்மைதான் செய்யறான். அல்லேலூயா சொல்லுங்க. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எங்க போனாலும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நன்மை செய்கிறவர்களாகவே இருந்து கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டுல இந்த 4ஆம் தேதி மாலை வேளையில தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கிற அருமையான தேவ சனமே, நீங்க எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு என்ன தெரியுமா? நன்மை மாத்திரமே செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. 6வது வசனம் சொல்கிறது, அங்கே 2 பேர் கலக்கம் அடைந்து போயிருக்கிறாங்க. 6வது வசனத்துடைய கடைசியை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பேர் கலங்கி போயிருக்கிறாங்க. கலங்கி போயிருக்கிற அந்த மகனை பார்த்து யோசேப்பு கேட்கிறான், ஐயா ஏன் கலங்கி போயிருக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யட்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவர்கள் அவங்க பிரச்சனை யோசேப்பிட்ட சொல்றாங்க. நடந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். யோசேப்பு அவங்களுக்கு உதவி செய்கிறான். கை வைத்து சொல்கிறார். அல்லேலூயா. அவன் செய்த உதவியை அவர்கள் நினைவு கூர்ந்து ராஜாவினிடத்துல சொல்ல வேண்டியவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. இப்ப வாசிங்க 14வது வசனத்தை. அல்லேலூயா. இதுதான் அதற்கு அர்த்தம் என்று சொன்னதும் 40:14. இதுதான் அதற்கு அர்த்தம் என்று சொன்னதும் இன்றி நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து. அல்லேலூயா. இவன் நன்மை செய்கிறவனாக இருக்கிறான். ஆனா அந்த ஜனங்கள் இவன் செய்த நன்மை என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. ஆகவே நீங்க எந்த நன்மை செய்தாலும் அதற்கான பிரதிபலனை மனுஷனிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீங்க. கையை தட்டி கதரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி கதரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நன்மைகளை நீங்க செஞ்சாலும் சரிதான், அதற்கான பிரதிபலனை மனுஷனை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றா உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மனுஷனை காட்டிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்து பால சிங்க நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப பாருங்க, எல்லாரும் அவனை மறந்துட்டாங்க. ஆனா ஒருவர் மாத்திரம் அவரை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீங்க முழங்கால நிற்கிறத மறக்க மாட்டாருங்க. அல்லேலூயா. நீங்க சோதனைகளை சகிப்பதை அவர் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டாரு. நீங்க அவருக்கு முன்பதாக உண்மையா இருந்ததை அவர் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தொடர்ந்து கர்த்தருக்காக சகித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சகித்துக் கொள்கிறவர்களுக்கு என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனத்துல ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனத்துல இப்படி நீங்க பாடுகளை சகிப்பீர்கள் என்று சொன்னா அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க. ஹalleluya. கை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இப்படி நீங்கள் பாடு சகிப்பதனால, இப்படி நீங்க கஷ்டம் சகிப்பதனால நீங்க என்ன பண்றீங்களா? ஆண்டவருடைய புத்திரர்களா இருக்கிறீங்க, பிள்ளைகளா இருக்கிறீங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல, எவ்வளவு ஒரு மேன்மை இல்ல. ஹalleluya. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி கத்திர மைக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல. ரோமர் எழுதின புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 17வது வசனம் விதமாய் சொல்கிறது. எடுத்து வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம். நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒருவனுக்கும் தீமைக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணக்கூடாது. நல்ல கவனிங்க. இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னா, ஹalleluya, நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, சகிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, தீமைக்கு பதிலாய் சொல்லுங்க. வாசிங்க எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. தீமைக்கு பதிலாய் 17வது வசனம். ஒருவனும் தீமைக்கு பதிலாக என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யாதிருங்கள். ஹalleluya. ஹalleluya. ஒருவரும் தீமையால வெல்லணும்னு நினைச்சிடாதீங்க. இன்னொரு வசனத்தை அதே பகுதியில் வாசிப்போம். 21வது வசனத்தை வாசிங்க. ஹalleluya. நீங்க தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். ஹalleluya. நீங்க சகிக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தீமையை, அவங்க செஞ்ச தீமையை நன்மையினால திருப்பி போடுறீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. தீமை எதனால வென்று போடுறீங்க? நன்மையினால வென்று போடுறீங்க. பழையபடி நீங்க ஜோசப்புடைய வாழ்க்கைக்கு போனீங்கன்னு சொன்னா, என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஜோசப்புடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். கடைசியில ஒரு நாள் வந்துச்சு, அவனை ராஜா நினைவு கூர்ந்தார். ஹalleluya. அவன் சொப்பனத்துக்கு பதில் சொல்லும் போது அவனை தேவன் உயர்த்தினார். எவ்வளவு உயர்த்தினார் தெரியுமா? அந்த தேசத்துல யாரும் உட்கார முடியாத அளவுக்கு உயர்த்தினார். நல்ல கரங்களை தட்டி கதை மையப்படுத்துங்க. யாரும் உட்கார முடியாத உயரமான இடத்துல கொண்டு போய் தேவனை சேர்ந்து சுத்தம் பண்ணிருக்கிறார். நீங்களும் நாம செய்ய வேண்டிய ஒரே ஒன்றுதான், ஞாபகத்தோடு எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வருஷம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா, கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு நீங்க கையில எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா? தியாகம் செய்ய போறீங்க. ஹalleluya. கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் நம்முடைய கையில எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா? ஓ ஹalleluya. தியாகத்தோடு. யாருக்காக தியாகம் செய்றீங்க? என் தேவனுக்காக. சொல்லுங்க, என் தேவனுக்காக. நன்மை செய்யும் போது மனுஷனுக்காக செய்யக்கூடாது. யாருக்காக செய்யணும்? அவருக்காக. கர்த்தரை நம்பி நன்மை செய்ய சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நீங்க நன்மை செய்யும் போது ஒன்றை நன்றாக புரிஞ்சு கொள்ளணும், நான் கர்த்தரை நம்பி இந்த நன்மை செய்கிறேன். ஹalleluya. ஹalleluya. சம்பவம் எல்லாம் முடிஞ்சிருது. கடைசியில் அவனுடைய பெற்றோர் சகோதரர்கள் எல்லாம் வருகிறாங்க. அவங்கள பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கூட கோபமே இல்லை. கையை வைத்து ஒரு ஹalleluya. ஹalleluya. அவன் அவனுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், ஒருவேளை நான் உங்களுக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த பாதையில என்னை நடத்தினார் என்று சொல்லி கொஞ்சம் கூட கசப்பு இல்லாம கோபம் இல்லாம தேவனுடைய குணாதிசயமாக இருக்கக்கூடிய அன்பை அவங்க சகோதரர்கள் மத்தியில் அவன் வெளிப்படுத்தினார். கையை தட்டி நல்ல கதை பயன்படுத்தி ஒருவேளை கர்த்தர் எந்த நாளுக்காக தான் என்னை இந்த பாடுகளுக்குள்ளாய் நடந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி யோசேப்பு சொல்லுவாங்க என்று சொன்னார். நீங்களும் சொல்லுவீங்க, வாசித்து வந்த கடைசியில் கர்த்தருக்காக நான் பாடு சகித்தேன், அவர் இந்த பாதைகள் எல்லாம் நடத்தி கொண்டு போனார். கடைசியில் உயரத்துல சிங்காசனத்தில் அவர் செய்தார். ஹalleluya. ஹalleluya. இப்ப சொல்லுவோமா, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே,
என் ஜீவனையும் பொருட்டாக நினைக்கவில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைக்கவில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் 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 தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 33வது வசனத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். உங்களையும் என்னை மாதிரி ஆண்டவர் ரொம்ப நாள் பின்பற்றின ஒரு மனுஷன். அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. இந்த சோதனையில் அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான். லூக்கா 22வது அதிகாரம் 33வது வசனம். ஒருவர் எடுத்து சத்தமா வாசிங்க. ஹல்லேலூயா. ஒருவன் இங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்னை ஜெயில போட்டாலும் பரவாயில்ல. வாசிங்கம்மா முதல்ல 22:33. அதற்கு அவன், ஆண்டவரே காவலில் போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல, உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இதே வார்த்தை தான் ஆண்டவரை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. வாழ்வானாலும் சரி சாவானாலும் சரி நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். சொல்லுவோமா? வாழ்வானாலும் சரி சாவானாலும் சரி நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்களை பிரியப்படுத்துவதுதான் இந்த வருஷத்தினுடைய எனது லட்சியமா இருக்கிறது. எல்லாரும் அறிக்கையிட்டு சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டவரை பாடு சகிக்கிறது தான் என்னுடைய லட்சியம். உங்களை பிரியப்படுத்துவது தான் என்னுடைய லட்சியம். ஆண்டவரை நான் பொறுமையா இருப்பது தான் என்னுடைய லட்சியம். என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தைகளை சொல்லி இந்த வருஷம் எப்படி யாகிலும் நான் உங்களை பிரியப்படுத்திடணும் ஆண்டவரே என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா. இங்க ஒருவன் சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, என்ன நடந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நன்றாய் தெரியும். கொஞ்ச நேரத்தில் அவன் ஆண்டவரை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டான். பாடு அனுபவிக்க முடியவில்லை. அவன் நினைச்சான், நான் ஆண்டவரோடு கூட இருக்கும் போது இதெல்லாம் என்னை தொட முடியாது, நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, மரணம் என்னை தழுவாது என்று சொல்லி தைரியமா சொல்லிட்டான். கடைசியில் நடந்தது என்னன்னு சொன்னா, அவன் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வரும்போது அவன் சோர்ந்து போய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சகித்துக் கொள்ள முடியாமல் காணப்பட்டான். அதுக்கு தான் இந்த வசனத்தை கர்த்தர் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் எல்லாவற்றையும் சொல்லும், நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லும். அப்ப இந்த இடத்துல விழுந்து போன பேதுருவை குறித்து கர்த்தர் ஏன் சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தடுமாறல்கள் வரலாம், வழுக்கி விழக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், சில நேரங்களில் திசை தவறக்கூடிய பாதைகள் வரலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி மறுபடியும் உங்களை தமண்டைக்கு அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில், சோர்வடையும் நேரத்தில் அவர்
எத்தனை பேர் இந்த மாலை வேளையில அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நான் அந்த சிலுவையை சுமப்பதற்கு பாட அனுபவிக்கிறதற்கு ஆயத்தமா இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட நீங்க மறுபடியும் சொல்ல போறீங்க. ஆண்டவரே, நான் மறுபடியும் பாட அனுபவிக்க, கஷ்டத்தை அனுபவிக்க, சகித்துக் கொள்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி சமூகம். எத்தனை பேர் மறுபடியும் கீழே இறக்கி வைத்த சிலுவையை மறுபடியும் உங்க தோளில் சுமந்து கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறீங்க? மறுபடியும் நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையை மறுபடியும் சுமந்து உங்க பின்னாடி வருவதற்கு நான் ஆயத்தம். ஆண்டவரே, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், எந்த சோதனைகள் வந்தாலும் சரிதான், நான் எனது வாக்குத்தத்தத்தை, எனக்கு கர்த்தர் தந்த தரிசனத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த சொப்பனத்தை நான் நினைவு கூர்ந்து பாடுகள் மத்தியில் பரம இயேசுவில் நிலைத்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். சொல்லுங்க. பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்கவே. பாடுகள் மத்தியில், பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்கவே. பாடுகள் மத்தியில், பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்கவே. உங்களை பார்த்து நீங்க சொல்லி பாடுங்க. பாடுகள் மத்தியில, பாடுகள் மத்தியில் இயேசுவில் நிலைத்தே நிற்கவே. பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்கவே. அதை பார்த்து கேட்கிறார். சிலுவையை சுமப்பாயா, நீ உலகத்தை வெறுப்பாயா? சிலுவையை சுமப்பாயா, நீ உலகத்தை வெறுப்பாயா? சொல்லாமட்டவரே, சிலுவையை சுமந்து உங்க பின்னாடி ஓடி வருவாயா? அதில் நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க. சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? மோட்சத்தை அடைந்திடவே நீ பாடுகள் பாட வேண்டும். ஹல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே நீ பாடுகள் பாட. அந்த பாடுகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே. 2026 எந்த பாடுகள் வந்தாலும் சரிதான், பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில். யோசனை போல பாடுகள் மத்தியில் சொல்லி பாருங்க. பாடுகள் மத்தியில, பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். ஜெபத்திலே, ஜெபத்திலே தாழ்ந்திருந்து நீ அவர் சித்தம் நிறைவேற்று. ஜெபத்திலே தாழ்ந்திருந்து நீ அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக் கொள்ளு. முடிவு பரியந்தம் அவர் நிலை நிற்க, அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக் கொள்ளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உற்சாகமாய் பாடுவோமா? இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி
நாமத்தில் ஜெபித்து ஆசை நிறைவு செய்ய போறாங்க. இன்னைக்கு காலையில நான் செய்தி கொடுக்கும் போது சொன்னேன், உங்களுக்கு நேரமே இல்லை என்று சொன்னா நீங்க எப்போ ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் சொல்லணும், நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா எப்போ ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன்? இரவு நேரத்துல, இருட்டா இருக்க நேரத்துல, அதிகாலை நேரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு உலாவை கொண்டு இருக்கும் போது பாடுகள் மத்தியில பாடு செய்ய கஷ்டம் செய்கிறதுக்கு முன்பதாக அந்த மலையின் மேல ஏறி அவர் கொஞ்ச நேரம் தரித்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவர் எங்க போய் ஜெபிச்சு கொண்டிருந்தாரு? மலை மேல போய் தரித்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த சீஷர்கள், பேதுரு என்கிற மகன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? பேதுரு என்ன பண்ணி கொண்டிருந்தாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தூங்கி கொண்டிருந்தாரு. தேவ சமூகத்திலே முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்த இயேசுவை பிதாவானவர் பலப்படுத்தினதுனால இந்த பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சகிக்க முடிச்சு. கையை தட்டி பயன்படுத்திருக்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகளை சகிப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் முழங்கால் நின்று இயேசு செபிக்கிறாரு. ஆண்டவரே, இந்த பாடுகளை சகித்துக் கொள்வதற்கான பலனை எனக்கு தாங்க என்று சொல்லி பிதாவானவர் இயேசுக்கு அந்த பலனை கொடுக்கிறாரு. ஆனா பேதுருவோ உறங்கி போய்விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள அநேகர் ஒருவேளை பேதுருக்களை போல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் அழைத்து ஹல்லேலூயா சிலுவையை மறுபடியும் நம்ம தோள் மேல ஏற்றி சொல்லுகிறாரு, இப்போ நீ போப்பா. ஹல்லேலூயா. கடைசியில பேதுரு மரிக்கும் போது எப்படி மரித்தான் தெரியுமா? இயேசுவை போல. ஆனா இயேசுவை நேரத்தை அடிச்சிருந்தாங்க, பேதுருவை தலைகீழ அடித்து அவனை சாகடித்தார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாடு செய்கிற மனுஷனா மாறிட்டா பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை ஏற்கனவே பாடு செய்ய முடியாம பலமுறை நீங்க விழுந்து போயிருக்கலாம், பலமுறை தோத்து போயிருக்கலாம். இன்றைக்கு இரவுல இருந்து அதிகாலை நேரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் தேவ சமூகத்துல தரித்திருந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் அந்த தாங்கி கொள்ளக்கூடிய பலனை தரப்போகிறார். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தாங்கி கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபத்திலே தரித்திருந்து நீ அவர் சித்தம் நிறைவேற்று, ஜபத்திலே தரித்திருந்து நீ நிறைவேற்று, முடிவு பரியந்தம் அவரில் நிலைநிற்க பலனை பெற்றுக்கொள்ளு, முடிவு பரியந்தம் அவரில் நிலைநிற்க பலனை பெற்று. என்னோட சொல்லுமா? ஜபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று, ஜபத்திலே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தோட கூட ஹல்லேலூயா நன்றி இயேசுவே, அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாளிலே நாம் கேட்டது போல லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுங்குண்டவர்களையும் நறுங்குண்டவர்களையும் தேற்ற தேவ ஆவியானவர் வருவார். யோபு எல்லாவற்றையும் இழந்து நொறுங்குண்டு போயிருந்தான். அவன் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் அதிர்ச்சியா இருந்தது. அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் போயிற்று. கேட்க 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 அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டு நொறுங்குண்டு போயிட்டான். ஆனால் அவன் கடைசியா சொன்னான், நான் வெறுமனே வந்தேன் என் தாயின் வயிற்றில் இருந்து. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். 2025 ஆண்டுல அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள்,
அநேக பேச்சுகள், அநேக வார்த்தைகள். நீ வெளியே கதவு திறந்து வந்தாலுமே உனக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கும். ஐயோ இவங்களா அப்படின்னு பதறுகிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு 2026ல உன் இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிறதா, உன்னை தேற்ற என் தேற்றரவாளனாகிய நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தேற்றரவாளனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தொடக்கத்திலிருந்து ஆவியிலே நிறைந்தவர்களாய், தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆசாரியார் சொன்னது போல யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு பாவத்துக்கு விலகி ஓடினான். அவன் இருந்த ஸ்தலம் மிகப்பெரிய ஸ்தலம். அவன் நினைச்ச என்ன ஒண்ணா செய்யலாம். ஏன்னா அந்த ராஜா அவ்வளவாய் அவனை நம்பினான். ஆனால் அந்த ராஜாவை காட்டிலும் அவரை அந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்தது எம்பெருமானாகிய ராஜாதி ராஜாவாகிய என் இயேசுநாதர். ஹல்லேலூயா. அவன் அதற்கு பயந்தான், தேவனுக்கு பயந்து ஓடினான். பெரிய சாம்ராஜ்யத்தில் அவன் ராஜாவாக நியமிக்கப்பட்டான். இன்றும் என் இயேசு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ ராஜாவுடைய பிள்ளை, நீ ராஜாவுடைய மகள், நீ ராஜாவுடைய குழந்தை. நான் ராஜாதி ராஜாவா இருக்கிறேன்னா நீ யாரு? என் பிள்ளை. நீ அப்படிதான் இருக்கணும்னு இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். அவர் உங்ககிட்ட என்கிட்டையும் கேட்கறது ஒன்றே ஒன்றுதான், மோட்சத்தை அடைய உன் இருதயத்தை எனக்கு தருவாயா, என் சிலுவை சுமப்பாயா, என் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வருவாயா. இந்த நாள் முதல் மனுஷர்களை பிடிப்பவர்களை மாற்றுவேன். அவர் நடந்து போகிற பொழுது தினம் 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 தினமாக கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். ஆனால் நம்ம கிறிஸ்தவங்களா மாற்ற வேண்டாம். அவருடைய மார்க்கத்தை பரப்ப உன்னையும் என்னையும் இந்த 2026ஆம் ஆண்டிலே அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? தாய் மடியிலே தவழுகிற குழந்தைய போல அப்பா கிட்ட நீ ஒப்பு கொடுப்பியா? இந்த 4ஆம் நாளிலே ஆண்டவர் உன்னையும் என்னையும் கேட்கிறது உன் இருதயத்தை தான், உன் சிந்தனைகளை எனக்கு தான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வாளை உரையிலே போடு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நாவை உரையிலே வை. அவை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. உன் வாயை விரிவா தர தேவாலயத்திலே வசனங்களுக்காய் விரிவாய் திறக்கிற போது நிரப்புவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். தேவனை அப்பா உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கூடி வந்திருக்கிறத நான் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகள் அப்பா, அப்பா ஆதியாகம புஸ்தகத்திலே கேட்ட வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் நடக்கட்ட சுவாமி. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் இந்த 2026ஆம் ஆண்டிலே தலைக்கு மூளாய் கல்லாய் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீ நிறுத்துவீராக சுவாமி. ஜனங்கள் காணட்டும் அப்பா உடைய வருகையின் நற்செய்தி அறிவிப்பை இந்த கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகளும் திறக்கப்படுவதாக சுவாமி. கொடுக்கிறேன் அப்பா. சேக்கல் சொன்னது போல 36, 34 ஆண்டவரே கனியுள்ள நிலங்களாய் எங்கள் இருதயங்களை மாற்றுங்கப்பா. கனியுள்ள நிலங்களாய் எங்கள் இருதயத்தை மாற்றுங்க சுவாமி. கனியுள்ள நிலங்களாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க சுவாமி. கனியுள்ள நிலங்களாய் எங்கள் குடும்பத்தை மாற்றுங்க சுவாமி. கனியுள்ள நிலங்களாய் நாங்கள் கடந்து போகிற பொழுது எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு சாட்சியுள்ள எபினேசரின் தூணாய் நிறுத்துவீராகப்பா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலமாய் காலையிலே நாங்கள் கேட்ட ஆண்டவரே சங்கீதத்திலே சொல்லப்பட்டது போல 83 ஆண்டவரே வெளிச்சம் உண்டாகட்டும் அப்பா. வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும், குடும்பங்களிலே வெளிச்சம் உண்டாகட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகட்டும், பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை போதிக்க செல்லுகிற இடத்துல வெளிச்சம் உண்டாகட்டும். சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்திலே வெளிச்சம் உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகளுடைய ஊழியத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் சுவாமி. வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.